விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே காதல் திருமணம் முடிந்த கையோடு வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களித்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள அப்பை நாயக்கர் பட்டியைச் சார்ந்த சுபாஷ் மற்றும் பிரியா ஆகியோர் இன்று காதல் திருமணம் செய்து கொண்டனர். இந்நிலையில் ஜனநாயக கடமையை ஆற்றும் நோக்கில் திருமணம் முடிந்த கையோடு இருவரும் அப்பை நாயக்கர் பட்டி பகுதியில் உள்ள வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களித்தனர். சேலம் மாவட்டம் நாழிக்கல்பட்டி பகுதியைச் சேர்ந்த புதுமண தம்பதி நாகரத்தினம் ராஜேஸ்வரி திருமணமான கையோடு கழுத்தில் மாலையுடன் வாக்குச்சாவடிக்கு வந்தனர். அங்கு வரிசையில் நின்று இருவரும் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார்கள். நல்ல ஆட்சி வரணும், அதனால் நான் ஓட்டு போட வந்தேன். என்னுடைய கடமையை நான் பெற்றுட்டேன். அதேமாரியே எல்லாரும் வந்து வாக்களிக்க வேணும். கல்யாணம் முடிஞ்சோன்னா நான் கையோடு உடனே வாக்கு 2 பேர் வாக்களித்தேன். ஓட்டு போடணுன்னு கடமை, அதனால ஓட்டு போட்டேன். இதே மாதிரி எல்லாரும் ஓட்டு போடணும். கல்யாணம் ஆகி கோயிலுக்கு போயிட்டு உடனே இங்கே ஓட்டு போட வந்துட்டோம். நல்ல தலைவர் தேர்ந்தெடுக்க, அதுக்காக ஓட்டு போடணும். திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரில் திருமணம் செய்து கொண்ட மணமகன் முத்துராம் கழுத்தில் மாலையுடன் வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்கை பதிவு செய்தார். மணமகள் சுப்புலட்சுமி திருமணத்திற்கு முன்னரே வாக்களித்துவிட்ட நிலையில் தாம் திருமணத்திற்கு பின்னர் வாக்களிக்க வந்ததாக தெரிவித்தார். மணமக்கள் இருவரும் மணக்கோலத்தில் வாக்களிக்க வந்தது அப்பகுதி மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் நோக்கில் திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மாதேவியில் திருமணம் முடிந்தவுடன் குடும்பத்துடன் வாக்களித்து ஜனநாயக கடமையை மணமக்கள் நிறைவேற்றினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மணமகன் ஜானகிராமன் 100% வாக்குப்பதிவாக வேண்டும் என்றும் நோக்கில் மணக்கோலத்தில் வந்து வாக்களித்ததாக தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே செம்பூர் கிராமத்தைச் சேர்ந்த சக்திவேல் காயத்ரி தம்பதி திருமணம் முடிந்தவுடன் வாக்குச்சாவடிக்கு சென்று ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். திருமணமான சற்று நேரத்தில் புதுமண தம்பதிகள் வாக்களிக்க வந்தது வாக்குப்பதிவு மையத்தில் குழுமியிருந்த வாக்காளர்களிடம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது.